2025 பிப்ரவரி எலக்ட்ரிக் இருசக்கர வாகன சந்தையில் பஜாஜ் முதலிடம். ஓலாவை ஓரங்கட்டிய பஜாஜ். விற்பனையில் கெத்து காட்டும் டிவிஎஸ் ஆத்தேர். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. 2025 பிப்ரவரி மாத நிலவரப்படி பஜாஜ் ஆட்டோ எலக்ட்ரிக் இருசக்கர வாகன சந்தையில் முதலிடம் பிடித்தது. ஓலா எலக்ட்ரிக் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. டிவிஎஸ் மற்றும் ஏத்தர் ஆகிய 2 மற்றும் 3 இடங்களில் உள்ளன. 2025 பிப்ரவரி மாதத்திற்கான எலக்ட்ரிக் இருசக்கர வாகன விற்பனை புள்ளி விவரங்கள் வெளிவந்த நிலையில் பஜாஜ் ஆட்டோ ஓலா எலக்ட்ரிக்கை முந்தி முதலிடத்தை பிடித்தது. ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் கூட்டமைப்பின் கூற்றுப்படி இந்த துறையின் சந்தை பங்கு சற்று குறைந்துள்ளது. 2025 ஜனவரியில் 6.4% இருந்தது. பிப்ரவரியில் 5.6% குறைந்தது. டிவிஎஸ் மோட்டார் 2வது இடத்திலும், ஏத்தர் எனர்ஜி 3வது இடத்திலும், கிரேவ்ஸ் எலக்ட்ரிக்கை முந்தி ஓலா 4வது இடத்திலும் உள்ளன. கடந்த சில மாதங்களாக பஜாஜ் விற்பனையில் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. 2024 டிசம்பரில் முதன்முறையாக முதலிடம் பிடித்தது. இருசக்கர வாகன மின்சார வாகன சந்தையில் பஜாஜ் 25% பங்குகளை பிடித்துள்ளது. பஜாஜுக்கு சேதக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மிகப்பெரிய வெற்றியை தந்துள்ளது. இந்த மாதம் 21,389 பேர் சேதக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்கினர். மாதாந்திர வளர்ச்சி 0.37% மட்டுமே. ஆனால் பஜாஜ் இவி ஆண்டுக்கு 81.82% மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றது. 2025 ஜனவரியில் சேதக் 21,310 யூனிட்டுகளையும், 2024 பிப்ரவரியில் 11,764 யூனிட்டுகளையும் விற்றது. டிவிஎஸ் 2வது இடத்தில். 2025 ஜனவரியில் அதிகம் விற்பனையான இருசக்கர வாகன எலக்ட்ரிக் வாகனங்களின் பட்டியலில் டிவிஎஸ் மோட்டார் முதலிடத்தை வெறும் 527 யூனிட்டுகளில் இழந்தது. பிப்ரவரியில் நிறுவனம் 18,762 யூனிட்டுகளை பதிவு செய்தது. இது மாதாந்திர விற்பனையில் 21.20% சரிவையும், ஆண்டுக்கு 28.16% வளர்ச்சியையும் காட்டுகிறது. 2025 ஜனவரியில் டிவிஎஸ் 23,809 யூனிட்டுகளையும், 2024 பிப்ரவரியில் 14,639 யூனிட்டுகளையும் விற்றது. FADA அறிக்கையின் அடிப்படையில் 2025 ஜனவரியுடன் ஒப்பிடும்போது ஏத்தர் எனர்ஜி சந்தையில் தனது இடத்தை மேம்படுத்தி சிறந்த 3வது இடத்தை பிடித்தது. ஜனவரியில் 12,906 யூனிட்டுகளுடன் ஏத்தர் எனர்ஜியின் விற்பனையில் 8.52% சரிவு ஏற்பட்டது. ஆனால் ஆண்டுதோறும் 29.80% பெரிய வளர்ச்சி ஏற்பட்டது. பிப்ரவரியில் பஜாஜ் ஆட்டோ மற்றும் டிவிஎஸ் மோட்டாருக்கு பிறகு 10,000 யூனிட் விற்பனையை தாண்டிய 3வது நிறுவனமாக ஏத்தர் மாறியது. முதலிடத்தில் இருந்த இருசக்கர வாகன எலக்ட்ரிக் நிறுவனத்தில் இருந்து ஓலாவை 4வது இடத்திற்கு தள்ளியதால் 8,647 யூனிட்டுகள் மட்டுமே ஓலாவுக்கு இழப்பாக இருந்தது. வாகன பதிவு முகமைகளுடன் ஒப்பந்தங்கள் மறுபரிசீலனை செய்யப்பட்டதே விற்பனையில் ஏற்பட்ட முக்கிய சரிவுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இது வாகன பதிவு எண்களை பாதித்தது. 2025 ஜனவரியில் 24,336 யூனிட்டுகளை பதிவு செய்த நிறுவனம் மாதந்தோறும் 64.47% பெரிய சரிவை பதிவு செய்தது. ஆண்டுதோறும் 74.61% என்ற பெரிய சரிவை பதிவு செய்தது. பிப்ரவரியில் கிரேவ்ஸ் எலக்ட்ரிக் 3,700 யூனிட்டுகளை விற்றது. இது நிறுவனத்திற்கு மற்றொரு நிலையான மாதமாக இருந்தது என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இது மாதந்தோறும் 2.46% வளர்ச்சியையும், ஆண்டுதோறும் 48.71% வளர்ச்சியையும் காட்டுகிறது. 2025 ஜனவரியில் 3,611 யூனிட்டுகளையும், 2024 பிப்ரவரியில் 2,488 யூனிட்டுகளையும் விற்றது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.